எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து. இதனால நடைபெறும் தேவனை காண்பது எனக்கு நலமாயிருக்கும். தேவனை கண்டா, தேவனை காணும்போது அவர் செய்கிற ஒரு காரியம் தான். தேவனை கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க காண முடியும்னு பார்த்தோம். கண்டா என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனை கண்டா நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றதுதான். காணும்போது என்ன நடக்கணும்? அநியாயங்களை அநியாயங்கள் என்ற வார்த்தைக்குள்ள 2 காரியம் இருக்கு. பாவமும் அக்கிரமம். அநியாயம் சொன்னா என்ன? பாவமும் அக்கிரமும் சேர்ந்தது அநியாயம். அநியாயம் சொல்லுவாங்க. அதாவது பாவம் சொல்றது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடாத செய்வதும் பாவம். அக்கிரமம் சொல்றது செய்ததை தொடர்ந்து செய்கிறது அக்கிரமம். அநியாயம் சொல்றது பாவமும் அக்கிரமும் சேர்ந்தா அநியாயம். பொதுவாக சும்மா நம்ம ஒரு காரியத்தை படிக்கும்போது அது புரியணும். அநியாயக்காரன். ஆனா உடனே அநியாயம் சொன்னா என்ன அப்படின்னு உள்ள ஒரு அறிவு, அநியாயம் என்னதோ ஒன்று அநியாயம், தப்பு, அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். அநியாயம் என்ன தப்புன்னு சொல்லலாம். ஆனா தப்பு அநியாயம், இந்த அநியாயம் சொல்றது யதார்த்தமா என்னது? பாவமும் அக்கிரமும் இனி நினையாது இருப்பேன். அதாவது செய்ய வேண்டியத செய்யாததும் பாவம் தான். ரொம்ப நல்ல முடியாது. பாவம் செய்ய வேண்டியதை செய்யாம இருப்பது பாவம். எல்லாரும் நினைக்கிறது, நான் அதை ஒன்றும் செய்யலையே, நான் தான் பேசலையே, நான் தான் நடக்கலையே. நீ பேசுதியோ நடக்கலையோ, செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது பாவம். செய்யக்கூடாததை செய்தா சரி, அது ஆட்டோமேட்டிக் பாவம், எல்லாருக்கும் தெரியும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யணும். நீ பாவிதான் அப்படின்னு சொன்ன, என்னத்துல பாவி? நான் யாருக்கு துரோகம் செய்தேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவோம். அப்பதான் பாவத்தினுடைய அர்த்தமும் புரிஞ்சுக்கிடணும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய அதே நேரத்துல செய்யலைன்னாலும் பாவம் தான். என்னென்னவா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணலைன்னு சொன்னாலும், வாசிக்க வேண்டிய நேரத்துல வாசிக்கலைன்னு சொன்னாலும், அதாவது எல்லாமே பாவத்தினுடைய லிஸ்ட்ல வரதான். நம்ம நினைச்சிட்டோம் பாவம் சொன்னா 2 கெட்ட வார்த்தை பேசுறதும் சண்டை போடுறதும் பாவம் அப்படி இல்லை. அடுத்தது அக்கிரமம் சொன்னா செய்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்துட்டு இருந்தா அதுக்கு பேர் அக்கிரமம். குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான், வலிக்கிறவன் வலிச்சுக்கிட்டே இருப்பான், சண்டை கெட்ட வார்த்தை பேசுவான், கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் பேசிக்கிட்டே தொடருகிறது அக்கிரமம். இப்ப 2ம் சேர்ந்தா அதுக்கு பேரு அநியாயம். இப்ப அதனால, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயத்தை கிருபையாய் மன்னித்து. எப்ப மன்னிப்பாரு? அதை பார்த்த கர்த்தரை எங்க காண முடியுமோ அங்க காணணும். கர்த்தரை கண்டு அவரோட என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்களை அறிவிக்கும் போது அவர் என்ன செய்வார்? கிருபையினால் நம்முடைய அநியாயங்களை மன்னித்து அடுத்த என்ன செய்யறாரா? அத இனி நினைக்க மாட்டார். கர்த்தரை ஒருக்க கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணதுனால ஒரு தடவை தேவனை கண்டால் அது வரைக்கும் உள்ள எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் எல்லாம் அவர் என்ன செய்வாரு? இனி நினைக்க மாட்டார். தேவனுடைய எண்ணத்துல இருந்து அந்த பாவம் அவருடைய நினைவுக்கே வராது. ஒருக்கா மன்னித்தா அவருக்கு நினைவுக்கே வராது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. ஒருக்கா மன்னித்தாலும் சரி, 9 தடவை மன்னிச்சாலும் சரி, திருப்பி காணும்போது அந்த
என்னைக்கு நம்ம தப்பான ஒரு எண்ணம் இருந்ததோ அந்த எண்ணம் ஒரு நாளுமே நம்முடைய மரணம் வரைக்கும் மாறாது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஒருக்கா நீ ஆண்டவரை கண்டுட்ட, அவரை சந்திச்சுட்ட, அவரோடு ஈடு உறவாடிட்ட அப்படின்றனால இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான அநியாயங்களும் அப்பமே மறந்துடுவார். அதுக்கப்புறம் நிச்சயம் மாட்டாங்க, அதை நினைக்க மாட்டார். அதுதான் தேவன். தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசமே அதுதான். ஏசாயா 44:22 என்ன சொல்றாரு பாரு, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விடுவேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எவ்வளவு அருமையான ஒரு நேற்றைக்கு நான் ஆண்டவரை காணுது எனக்கு நல்லது, நான் என்னுடைய காரியங்களை அவர்கிட்ட விவரித்தால் அது நல்லது அப்படின்னு சொல்றேன். என்ன தேவனை காண்கிறதுனால உண்டாகிற நன்மை என்ன? மீறுதல்கள், அதாவது மேகம் போல கார்மேகம் போல, மீறுதலும் பாவமும் மேகமும் கார்மேகமும் போல நிச்சயமே அகற்றி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ அடுத்தது நம்ம பார்க்கணும், மீகாவில் என்ன சொல்றாரு 7:19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவார். அதாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவரை சந்தித்தா தான் இறக்கம் கிடைக்கும். நான் காலையில இருந்து ஜெபம் பண்ணுனா இறக்கம் கிடைக்காது. தேவனை சந்திக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆண்டவரை முகமமாக பார்க்கிறோமோ, எப்படியாவது தேவனை ஒரு முறை தேவனை காண்கிற இடங்கள் சொல்லியிருக்கோம், அது மறந்துடக்கூடாது. அதாவது ஒரு நாள் சொன்னா மறுநாள் ஞாபகத்து வைக்க மாட்டோம், அது நமக்கு கவலையே கிடையாது. அதான் அதனால நமக்கு அந்த பாடங்களுடைய தொடர்ச்சி நம்முடைய இருதயத்துல தியானமா நிக்கலன்னு சொன்னா அது ஒரு காரியம். ஒரு நாள் சொல்லி சரி அதான் அங்க போட்டு அன்னத்த நாளுக்குள்ளதான், அதுக்கு அடுத்தது என்னது வேண்டாம் அப்ப நினைச்ச முடியாது. இப்ப நம்ம ஒருக்கா சாப்பிடுறது சரி, அது ஜீரணிச்சு போயிருச்சுன்னு நினைச்சிங்களா, அதுல இருந்து என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் நம்முடைய அந்த குடலுல இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சிகள் அந்த எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு தான் வேண்டாததான் வெளியே விடும். ஆனா நம்ம அப்படி இல்லை, மொத்தத்தையும் வெளியே விட்டுருவோம். ஒன்னும் நேற்றை கேட்டது நேற்றோட, இன்னைக்கு கேட்கறது இன்னோட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படி விட்டாச்சுன்னா என்ன நடக்கும்? எந்த பிரயோஜனமும் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. நம்ம ஏன் 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு ஒரு வளர்ச்சியும் அடைய மாட்டோம்னு சொன்னா இதுதான் இதனுடைய உண்மை. நம்ம வளர்ச்சி அடையணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நேற்றுக்கு என்ன சிந்திச்சோம் காலையில, நேற்றைக்கு மத்தியானம் என்ன சிந்திச்சோம், மத்தியானம் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சரி, நேற்றைக்கு என்ன அதை பற்றி நேற்றைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொல்றதுக்கும் நம்ம கிட்ட எந்த தொடர்புமே இல்லாம தான் என்ன செய்வோம். ஏன்னா நம்மகிட்ட அந்த கண்டினியூட்டி ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, சிந்தனையில் உள்ள தொடர்பு நல்லா நிக்க வச்சு அது மறந்துடுறது தான் நம்ம வேலை. ஈஸியாக அதையும் மறந்துடணும். அப்போ மறந்துட்டா திரும்பவும் என்ன செய்யணும்? அது கீழே அந்த வசனத்துல என்ன கீழே பாருங்க, புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லி இருக்கிறதுனாலே, நான் வாசிக்கிறது 8:13 வாசிக்கிறேன். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லி இருக்கிறபடினாலே முந்தினவைகளை பழமையாக்கினார், பழமையானதும் நாட்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இது வேற கதை. அதாவது இதனுடைய சம்பவம் பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவம் ஆண்டவர் அப்படின்ற சொல்லதான் இங்க எழுதியிருக்கு. நான் இப்ப இதை என்ன செய்யறேன்னா, நம்முடைய அந்த ஜப வாழ்வுல வளர்ச்சி இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, 5 வருஷம் இல்ல 500 வருஷம் ஜபம் பண்ணினாலும் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நம்முடைய சிந்தனைஇந்த தொடர்ச்சி நம்முடைய இருதய தியானமாய் மாறலன்னு வைங்க, வளர்ச்சி இருக்கவே இருக்காது, வளரவே மாட்டோம். ஆவிக்குரிய ஜீவிதத்துல இன்னைக்கு தேவனை காணணும்னு உள்ளதுலதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கண்டா அது என்ன நடக்கும்னு சொல்லி நேற்று பார்த்தோம், காணும் இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அதை பற்றி எல்லாம் நம்ம கவலைப்பட மாட்டோம். அது என்னதோ அவர் ஒரு சொல்வதற்கு வேண்டி சொன்னார் அப்படின்னு விட்டுட்டு போயிடும். அப்ப கண்டதுனால என்ன நடக்கும் அப்படின்றதோடு தொடர்ந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஏனெனில் நீங்க என்ன சந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாரு, நான் உங்களோட அநியாயத்தை எல்லாம் கிருபையா மன்னிச்சிடுவேன்.
என்னை தேடினாங்க, கண்டடைஞ்சாங்க. அதனால நான் அநியாயத்தை எல்லாம் மன்னிச்சுவேன்னு சொல்றாரு. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமத்தையும் நீ நினைக்கவும் மாட்டேன்னு சொன்னார். அப்ப அநியாயம் சொன்னா ஒரு விளக்கம் கொடுத்தேன், பாவம் சொன்னா விளக்கம் கொடுத்தேன், அக்கிரமம் சொன்னா என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தோம். சரி, இப்போ அவர் எல்லாத்தையும் மன்னிச்சுவேன்னு சொன்னாரு. மன்னிக்கிற தேவன் எப்படி மன்னிக்கிறாரு? கார்மேகம் போல. அதாவது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கும் விதத்தை பார்க்கிறோம். அவரை சந்திக்கும் போது அவர் எப்படி நம்ம மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மேகத்தை போலையும் கார்மேகத்தை போலையும் எல்லாத்தையும் நீக்கிடுறாரு. அத மேகமும் கார்மேகமும் நீங்கிட்டாங்கன்னு நடக்கும், வெளிச்சமா இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவாரு? அந்த கடலுடைய ஆழத்துல தான் போடுவேன். திருப்பி ரிப்பீட்டேஷன். அதாவது நீ ஒருவேளை திரும்ப திரும்ப அந்த தவறுகளை நினைக்கலாம். ஆனா தேவன் ஒருக்கா மன்னித்த பாவத்தை ஏன்னா கடலின் ஆழத்துல போட்டுறாரு. அது மாத்திரமல்ல, 24 லுக்கா 24:17-47 சொல்ல, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும் வேண்டியதாயிருக்கிறது. தேவனை சந்திக்கிற விஷயத்துல ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடணும். அன்றியும் எதுக்கு தேவனை சந்திக்கிறதுடைய நோக்கமே பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு என்ன செய்யணும்? எருசலேம் தொடங்கி ஆலயத்துக்குள்ள தொடங்கணும். நீ ஆராதிக்கதான் ஆலயத்துக்குள்ள வந்தாதான் தேவனை காண முடியும். ஆனா அங்க பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஆரம்பிக்கணும். ஆனா எத்தனை தான் சர்ச்சைக்கு வந்தாலும் இது நடக்க போறது கிடையாது. இது மனம் திரும்புதலும் நடக்காது, பாவ மன்னிப்பும் நடக்காது. சர்ச்சைக்கு வந்தா நம்ம நினைச்சுக்கிட்டது ஆசீர்வாதமா இருக்கும். சர்ச்சுக்குள்ள எதுக்கு வர? எருசலேம் தொடங்கி சகல தேசங்களில் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எருசலேம் ஆலயம் சொல்றோம். ஆலயம் இருக்கிற இடம் தான் எருசலேம். அப்ப அந்த எருசலேம் தொடங்கி எனச்சுன்னா சகல தேசத்துல உலகம் முழுவதும் நடக்க வேண்டிய தேவனை சந்திக்கணும். அவர் பாவங்களை அக்கிரமங்கத்தை மாற்றணும். அவர் அதை கடலின் ஆழத்துல போடணும். எல்லாரும் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு அடையணும். அது தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும். அவ அந்த காரியங்களை குறித்த நம்முடைய சிந்தை கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். கடைசியா ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர் மேல குற்றம் சாட்டுகிறான். தேவனை சந்தித்து தான் ரொம்ப முக்கியமானது. தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். அப்ப தேவனை சந்திக்கும் ஒரு அனுபவம் இருந்தால் நம்ம யாருப்படுத்த முடியாது. யோகா போல 3 பேர் குற்றப்படுத்தினான். இப்ப குற்றப்படுத்துவோம்னா அவர் ஜெபம் பண்ணுனாதான் இவனே சுகமாக முடியும். இவனே பாவம் மன்னிப்பு பெற முடியும். குற்றப்படுத்தினதன் பாவம் இவனுக்கு மன்னிக்கப்படும். அதனால கடைசியானது சொல்லிட்டு கடைசி காரியம் இதுதான். அதாவது நல்ல அதே நேற்றைக்குள்ளது இருதயத்துல இருந்தாதான் இப்போ உள்ள தியானமும் தெளிவா இருக்கும். தேவனை சந்தித்து அவர் கிருபையா நிச்சயவார். அநியாயத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீக்கிறவர். சந்திக்கலைங்கன்னா அது அங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது அப்படியே உள்ளதான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பாவம் ஜெபம் பண்ணணும்னால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெபமே பாவமா மாறும். ஏன் ஜெபமே பாவமா மாறுது அப்படின்றதும் சொல்லியிருக்கோம், விளக்கியிருக்கோம். அதாவது ஒரு நாள் ஒன்று செய்வோம், ஒரு நாள் அதான் சொல்லல, செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதே பாவம் அப்படின்னு சொன்னா அதுவும் புரியாது, இதுவும் புரியாது. சும்மா எல்லாம் ஏதோ ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவ்வளவுதான் நான் தெரிஞ்சு வச்சிருக்க காரியம். அதனால எனக்கு வசதிப்பட்ட நேரத்துல ஆண்டவரே கூப்பிடுவேன். நான் கூப்பிடுற நேரம் அவர் மன்னிச்சுக்கிறணும், கேட்டுக்கிறணும், பதில் தந்துக்கிறணும். அது பாவம் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய போக்குல, நம்ம ஆட்களுடைய போக்குல ஒரு பக்கம் பாவம் ஜெபம் பண்ணி பாவி ஆகுற ஒரு கூட்டம் நம்மள வேற யாரும் ஜெபம் பண்ணியும் பாவி ஆகிட்டு இருக்கோம். அதான் பெரிய ஒரு சிக்கல். ஜெபம் பண்ணாம இருந்தாலும் பாவி தான். அதான் சொல்லல, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலைங்க குற்றவாளி தான், பாவி தான். அப்போ பாவி அப்படின்னு சொல்ற காரியம் நம்ம தலையில தொடருதான் செய்யுது. அடுத்து என்ன நடக்கும்? அதனால இப்ப இன்னைக்குள்ள பாடத்துல தேவன் என்னை சந்திக்க முடிந்திருந்தால் கிருபையா என்ன செய்வாரு?
அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிச்சிருவார். அவ்வளவுதான். மன்னிக்கிற தேவன் பிறகு அதை நினைக்க மாட்டார். மன்னிக்கிற தேவன் அதை பக்கத்துல வச்சிருக்க மாட்டார், கடலின் ஆழத்துல தூக்கி போட்டுருவார். மன்னிக்கிற தேவன் அதுக்கு பிறகு நினைச்சுவாருன்னு இறங்குவார். இறங்குகிற தேவன் நினைச்சுவார், தெரிந்தெடுப்பார். தேவன் ஒன்னு தெரிஞ்செடுத்தாச்சுன்னா பின்ன குற்றப்படுத்த முடியாது. இப்ப நான் யாரையும் குற்றப்படுத்தினேன், ஆனா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு விட்டால், அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டா எப்படி இருப்போம் நாளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா அந்த சிந்தை வந்தா நாளை பார்ப்போம். அதனால தெரிந்தெடுக்கப்பட்டு விட்டா எப்படி இருப்போங்கிறத நாளை பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல நடத்துறேன். குற்றப்படுத்துவார் இல்லாம ஆயிரும். தேவனை சந்தித்து மன்னிப்பை பெற்றால் யாருமே குற்றப்படுத்த மாட்டாங்க. என் காலையில நான் ஜோம் பண்ணிட்டு இட்ஸ் ஆல் த பர்பஸ். என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. தேவன் சந்திக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு கிடைக்கும். காலையில நான் ஜோம் பண்ணுகிறவன் சும்மா வருதே இல்லை. ஜோம் பண்ணும்போது அவருடைய கிருபை நினைச்சு எனக்கு கிருபையால் அவருடைய மன்னிப்பு எனக்கு உண்டாகணும். அவர் எல்லாத்தையும் என்னை மாற்றணும். என்னுடைய நிலைமையை அவர் என்ன செய்யணும், அவருக்கு உகந்ததாய் மாற்றணும். அவர் நீக்கி என் பாவத்தை அக்கிரமத்தை என் அநியாயத்தை நீக்கி அவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, அதை கடலின் ஆழத்துல போட்டு என் மேல இறங்கி என்னை தெரிந்தெடுக்க வேண்டியதான் நான் காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா எதுக்கோ இன்னும் தெரிந்தெடுக்க உறுதிப்படுத்தி இருந்தா ரொம்ப நல்லது. அந்த தெரிந்தெடுத்து உறுதிப்படுத்தி இருந்தோம் தானே நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. டேடி இந்த ஸ்லாக்னஸ், அதாவது நம்முடைய வசதிக்கு இல்லை தேவனது. அதாவது நான் தான் நேரத்தை சொன்னேன், ஆகாரம் 3 நேரம் ஒன்று வேணும்னு சொன்னா ஆத்மாவில் உள்ள ஜபமும் 3 நேரம் வேணும், வேதம் தியானமும் வேணும். அதாவது இந்த ஆத்மீய காரியம் 3 நேரமும் வாழ்க்கையில வேணும். ஆகாரம் மட்டும் 3 நேரம் வேணும். ஐயோ நான் தைத்து சாப்பிடல, அதனால எனக்கு டயர்டா இருக்கு. ஐயோ நான் நேற்றுக்கு ஜெபம் பண்ணல, அதனால எனக்கு பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. அவ்வளவுதான். ஐயோ நான் நேற்றைக்கு வேத தியானிக்கல, அதான் பாவம் தொடர்ந்து பிடிக்கிறது. நம்ம எந்த சிந்தனைகள் நமக்கு வராது. சாப்பாடுல மட்டும் சாப்பிடலைங்க உடம்பு ஓடி போவோம். நீ ஜெபம் பண்ணலைங்க உடம்பு என்ன செய்யும், ஆத்துமா அழிஞ்சு போவோம். அதனால ஜபம் அப்படின்னு சொல்ல சரியான நோக்கங்களோட தேவனை தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை பரத்திலிருந்து கட்டளையிட்டு குற்றப்படுத்துவார் இல்லாத ஒரு நிலையில வந்து தேவனுடைய கிருபையை பூரணமாய் பெற்றுக்கொண்டு அவரை சந்திக்கிற அந்த அனுபவம் என்னுடைய எல்லா நியாயத்தையும் பாவத்தையும் கிரமத்தையும் அது கடலின் ஆழத்துல இட்டு அவருடைய இரக்கத்தை பெற்று அவருடைய தெரிந்தெடுத்துள்ள பங்குண்டாகிற ஒரு மகனாய் மகளாய் தேவன் என்னை மாற்ற கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர், இந்த நாளை வேளையில நீ தந்த இந்த சிந்தனைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த பகல் காலம் முழுவதும் தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் எழும்பி இருந்து செபிப்பது உண்மை ஆண்டவரை தரிசிப்பதற்காக, உம்முடைய முகம் காண்பதற்காக, உம்மோடு உறவாடுவதற்காக ஆண்டவரே, அதனால ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். இரக்கத்தை வெளிப்படுத்தி என்னை தெரிந்து கொள்ளுகிற தேவன் என்று பார்த்தோம். ஆண்டவரை உம்முடைய தெரிந்தெடுத்தல் ஆண்டவரே எனக்கு பங்குண்டாயிருந்தா மட்டும்தான் நான் குற்றமற்றவனா இந்த பூமியில வாழ முடியும் உள்ள அறிவை நீ தந்திருக்கிறேன். என்னை குற்றப்படுத்துவதற்கு ஜீவிக்கணும் ஆண்டவரை. என் வாழ்நாளெல்லாம் ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருவர் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல என்னை குற்றப்படுத்துகிறார்கள் ஆண்டவரை. உன்னை என் வார்த்தையை வைத்து இல்லை என் பார்வையை வைத்து என் நடத்தையை வைத்து என் பழக்க வழக்கங்களை வைத்து என்னுடைய ஜீவிதத்தினுடைய ஆண்டவரை என்னை குற்றப்படுத்தி ஆண்டவரை என்னை வேதனைப்படுத்துகிற அனுபவத்துல நான் போய் கொண்டுதான் ஆண்டவரை இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு ஆண்டவரை என்னை தெரிந்தெடுத்தால் ஆண்டவரை என்னை யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாது என்ற ஒரு பாடத்தை இந்த காலையில சொன்னீங்களே, அதுக்காய் ஸ்தோத்திரம். நான் குற்றமற்றவளாய்
வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தது ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் காலை தூரம் தேடிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேடுதல் என்னுடைய பிரதிபலனை கர்த்தர் எனக்கு தாருங்க ஆண்டவரே. இந்த பூமியில என் கண்கள் அதை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரை என்னை குற்றப்படுத்துகிற எந்த ஒரு நிலையும் இல்லாத ஒரு நல்ல நிலையை கர்த்தர் எனக்கு உருவாக்கும்படி ஆட்சேபிக்கிறேங்க தாவை. இந்த நாளை கத்தாவை தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர் ஆசீர்வாதமாக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த நாளிலும் காலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரை தங்களுடைய நிலைகளை ஆராய்ந்து ஜெபிக்கும் அறிவையும் ஆண்டவரை நீதியின் வார்த்தைகளுக்கு ஆண்டவரை தங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்துகிற அந்த சிந்தனையும் ஏற்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரை குற்றப்படுத்துகிறார்கள் என்று தங்களை நீதிகரிக்கிறவள் அல்ல ஆண்டவரை தன் குற்றத்தை உணர்கிறவன் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிற ஆண்டவரை. அப்போ அந்த அனுபவங்களை சிந்திக்கட்டும் ஆண்டவரை, அந்த அனுபவங்களை தியானிக்கட்டும் ஆண்டவரை. தம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசும், ஒவ்வொரு நீ பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சித்தம் செய்யும் மக்களாய் காலையில ஜெபம் பண்ணினதால மட்டுமல்ல ஆண்டவரை, ஜெபம் உம்முடைய சித்தத்துக்கு நேராய் எங்களை சீர்படுத்தட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற ஆண்டவரை, இந்த காலையில் இணைந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீதியின் கிருபைகளை வெளிப்படுத்துவீராக, நீதியின் தன்மைகளை உருவாக்குவீராக. மனுஷருக்கு முன்னாடி இவர்களுடைய ஜெப ஜீவிதத்தின் சாட்சி வெளிப்படட்டும் ஆண்டவரை. சத்துருக்கள் சிதறி ஓடுகிறதை பார்க்கட்டும் ஆண்டவரை. பிசாசுகள் ஆண்டவரை அந்த எல்கையில் இருந்து ஆண்டவரை இவர்கள் ஜெபிக்கிற அந்த வீடுகளில், அந்த எல்கைகளில், அந்த இடங்களை விட்டு அது ஓடி போகிற அனுபவங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரை. நம்முடைய மைமையான காரியங்கள் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் கர்த்தாவே. விசேஷமாய் தகவன ஏதோ வார்த்தைகளினாலும் அந்த தூஷணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆண்டவரை. அந்த தூஷண சூழ்நிலைகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி ஆட்சேபிக்கிறேன். தூஷணத்துக்கு ஆண்டவரை காரணமாயிருக்கிற சகல காரியத்தை இயேசுவின் நாமத்துல நீங்கி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரை. தூஷணங்களை மாற்றுவீராக. தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரை. அற்புதமான காரியங்களை ஆண்டவரை நீ செய்யும் ஆண்டவரை. ஆண்டவரை வீணான பொருளிகளை உருவாக்குகிற சூழ்நிலைகளை பார்க்கிறேன். பொருளியான காரியங்கள், பொய்யான காரியங்கள் ஆண்டவரை பேசுவதில் சந்தோஷப்படுகிற விசுவாசிகள் இருந்தால் அவர்களை சீர்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பெருமை பேசுவதும் பொய் பேசுவதும் கர்த்தர் வெறுக்கிறீர் என்பதை ஆண்டவரை இந்த திருச்சபையில் ஆராதிக்கிற ஒவ்வொருடைய எண்ணங்களிலேயும் ஆண்டவரை நீ செயல்படுத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரை. அப்பா, இந்த நேரத்திலையும் விசேஷமாய் கர்த்தாவே எல்லா சபையினுடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திட்டம் வெளிப்படட்டும். இந்த சபையை குறித்த நம்முடைய தீர்மானம், இது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையாய், இது மனம் திரும்புதல் உள்ள ஒரு சபையாய், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சபையாய், ஆண்டவரை கர்த்தரால் ஆண்டவரை நீதியளிக்கப்பட்ட ஒரு சபையாய் ஆண்டவரை அந்த சபையை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனம் திரும்புவதற்கும் ஆண்டவரை விருப்பப்படாத நபர்கள் இந்த சபையில இருந்த ஆண்டவரை மாற்றப்படுகிற ஒரு அனுமதி உருவாக்கும்படியான ஜெபிக்கிற ஆண்டவரை. ஆண்டவரை வேதத்துக்கு அனுப்படுத்த தெரியாதவர்கள் ஆண்டவரை இந்த சபைக்குள்ள இல்லாமல் இருப்பதும் நன்மை ஆண்டவரை. ஆண்டவரை அவருடைய காணிக்கைகளால் என்னுடைய இரத்தம் பாவமாய் மாறாதபடி தெய்வமே உங்களுடைய கிருபை வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொருடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கை இந்த திருச்சபையில் உள்ள எல்லா ஜனத்தின் வாழ்க்கையும் ஆண்டவரை நீ சீர்படுத்தி எடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். நாங்கள் அனைத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் சபைக்குள்ள மாற்றங்களை காண முடியல ஆண்டவரை. மனம் திரும்புதலை காட்டிலும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை தூஷிக்கிறதும் குற்றப்படுத்துகிறதும் பழி சுமத்துகிறதும் பெருமை அடைகிறதுமான துடப்பாவ கட்டுகள் ஆண்டவரை இந்த சபையை விட்டு நீங்காமல் இருக்கும்போது ஆண்டவரை இந்த சபை ஒரு மனம் திரும்புதலின் சபையால் மாறாதது வரைக்கும் ஆண்டவரை இந்த ஊழியம் எந்த நன்மையும் கொண்டு வர போறது இல்லை ஆண்டவரை. இந்த ஜெபம் எந்த விதத்திலையும் ஆண்டவரை அது எந்த விதத்திலையும் செயலற்று போகிறது ஆண்டவரை. அது அழிந்து போகிறது ஆண்டவரை. அது
நாசமாகி போகும் என்று ஆண்டவரை வசனம், பழையவைகள் நாசமாகும், அவைகள் நினைக்கப்படாமல் உருவழிந்து போகும் என்று சொல்லி வாசித்தது போல ஆண்டவரை ஜபங்களும் ஆராதனைகளும் எல்லாம் நினைக்கப்படாதபடி உருவழிந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை செய்கிறவைகளுக்கு ஆண்டவரை அர்த்தமற்றவைகளாய் போய்கொண்டிருக்கிறது. செய்கிற அற்புதமாகட்டும் அடையாளமாகட்டும் சகலமும் ஆண்டவரை பிரயோஜனமற்றிருக்கிற ஒரு நிலைமையில உடைய பாதத்துல செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நீ தெரிந்தெடுத்த ஒரு திருச்சபையாய் இது மாறாதது வரைக்கும் கத்தாவ ஆண்டவரே, நீ தெரிந்தெடுக்காத பட்சம் நிவேர்த்தரிக்காத பட்சம் ஆண்டவரே ஆத்தும் ஆதாயத்தை சபைக்குள்ள காண முடியாதப்பா. ஆண்டவரே உள்ள இருக்கிறவன் வேதத்துக்கு நடுங்காதது வரைக்கும் ஆண்டவரே வாஞ்சை இல்லாதவன் கூடி ஆண்டவர ஆராதனையில தன்னுடைய ஆண்டவர அப்போ தன்னை ஆண்டவரை ஒரு பக்திமானாய் ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு மட்டும் ஆண்டவரை வருகிறவன் நன்மைகள் உண்டாகும் என்று நான் வருகிறவனை ஆண்டவர மனம் திரும்ப வைக்கிற ஒரு நல்ல திருச்சபையாய் ஆண்டவரை அந்த திருச்சபையில் நம்முடைய அசைவாடுதல் உண்டாகும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். இன்னும் விசேஷமா இந்த திருச்சபையை குறித்து நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் ஆண்டவர அப்பா உம்முடைய அநாதை தீர்மானம் வெளிப்படட்டும், உடைய சித்தங்கள் வெளிப்படட்டும், உடைய ஆலோசனை வெளிப்படட்டும். கர்த்தர் சபை ஆண்டவரை அப்பான பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை. இந்த வருஷம் வேகமாய் தீர போகிறது ஆண்டவரை. அவ எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர், எல்லாவற்றையும் காண்கிற கர்த்தர் இந்த சபையின் மீது நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரை. இந்த சபையை குறித்த நம்முடைய தீர்மானங்களை நீ நிறைவேற்றும் ஆண்டவரை. அதை செய்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து நீ பேச போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். உடைய வார்த்தைகளால் நீ இடைபெற போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய ஆண்டவரே இறுதி ஆராதனைகளுக்கும் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ஆராதனைகளுக்கும் ஆண்டவரே முதல் நாள் வருடம் அடுத்த வருட முதல் ஆராதனைக்கும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை நீ பக்குவப்படுத்தும்படியாய் சிந்தனையும் ஆண்டவரை தெளிவும் ஆண்டவரை தரிசிக்கணுமே. வருஷங்களும் நாட்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறதே தவிர உம்மை தரிசித்து உம்முடைய இரக்கத்தை பெற்று உம்முடைய தெரிந்தெடுத்தல் பங்கெடுத்து உம்முடைய நீதியின் கிருபைக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறதை உணர்கிற ஒரு உணர்வுள்ள ஜனத்தை அடியனோடு கூட கூட்டி சேர்க்கும்படி ஆட்சிப்பிக்கிற ஆண்டவரை. உணர்வு இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆண்டவரை. நேற்றைக்கு பார்த்தோம், தேவனை கண்டாதான் எங்களுக்கு உணர்வே உண்டாகும் ஆண்டவரை. அந்த உணர்வு உண்டாகாதது வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய தப்பிதங்கள் எங்களுக்கே புரியாது ஆண்டவரை. அந்த உணர்வுகள் உருவாகட்டும் ஆண்டவரை. என்னையும் எங்களையும் ஒன்று போல ஆண்டவரை திருச்சபையின் மாற்றத்துக்காய் ஆண்டவரை இருதய பாரத்தோடு ஜபிக்கிறவர்களாய் மாற்றும். என்னும் கர்த்தாவே, பெரியவர்கள் சின்னவர்கள் வாலிபர்கள் படிக்கிற பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நினைத்து உடைய பாதம் வைக்கிறேன். வியாதியாக இருக்கிறவர், வைதீபத்தில் இருக்கிறவர், மரண கட்டில் இருக்கிறவர், மரண நாட்களை எதிர்பார்க்கிறவர்கள் எல்லார் மேலேயும் உடைய இரக்கத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துவீராக. சரீர வேதனையில் இருக்கிறவர்கள், கை தளர்ந்தவர்கள் ஆண்டவரே, சரீரம் ஆண்டவரை முற்றும் ஆண்டவரை செயலற்றதான ஒரு நிலைமைகளை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரை. அப்படிப்பட்டதான நிலைமையில் அந்த வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நீங்கும்படியா நீர் அழைத்த அழைப்பு ஆண்டவரை வரும் நிமிடங்களுக்காக காத்திருக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவரை. தங்களை ஆண்டவரை வைதிகர்கள் என்று சொல்லி ஆண்டவரே உண்மை வஞ்சிக்கிற கூட்டமும் எங்க கூட்டத்துல உண்டாண்டவரை. மனம் திரும்பாமலும் ஆண்டவரை ரட்சிப்பை குறித்தும் பெருமை பேசுகிற கூட்டங்கள் உண்டாண்டவரை. இப்படிப்பட்டதான ஜனங்களை ஆண்டவரை நீ சந்தித்து மனம் திரும்புதலை ஆண்டவரை பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் உண்டாகிற ஒரு நல்ல திருச்சபையாய் கத்தந்த திருச்சபையை மாற்றும் ஆண்டவரை. இன்னும் தேசத்துக்காய் செபிக்கிறோம். தேசத்தில் உள்ளதான மிஷனரிக்காய் ஊழியர்களுக்காய் ஆண்டவரை ஊழியர்களுக்காய் ஆண்டவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவரை செய்கிற ஊழியங்கள் அநேகம் உண்டு. எல்லா ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும் பாதுகாக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் வருகிற வருஷத்தில் நடக்க போகிற ஆண்டவரே யுத்தத்திலையும் பஞ்சத்திலையும் கொள்ளை நோயிலையும் ஆண்டவரே ஆராதிக்கிற மக்கள் வெட்கப்படாதபடி நீர் பாதுகாப்பீர் என்பது வேதம். அந்த அனுபவத்தை தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் விக்கிரகத்தினுடைய சக்திகள்
ஆண்டவரே, அழிந்து போவதை காண நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் அதனுடைய அடையாளங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இவைகள் அழிந்து போகும், புதுமையானது வரும், எழுப்புது இந்த தேசத்துல உண்டாகும் ஆண்டவரே. இந்த தேசம் கர்த்தருடைய தேசமாய் மாறும் ஆண்டவரே. விக்கிரகங்கள் தகரும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீ வெளிப்படுத்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அதை செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிற நல்ல பிதா.